வணக்கம்மா. இன்னைக்கு பாக்கியலட்சுமி சமையல் அறையில் புளிச்சக்கீரையும் சிக்கனையும் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் இந்த இருக்குது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாத்திரத்தை காய வச்சுக்கலாம். சிக்கன் வந்து மண் பாத்திரத்தில் செஞ்சால் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் இப்போ மண் பாத்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட் கொஞ்சம் பூண்டு போட்டுடலாம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுடலாம். கொஞ்சம் பச்சை மிளகா போட்டுடலாம். இதோட இந்த புளிச்சக்கீரையும் போட்டு வதக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சுமா. இதில் கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூளும் போட்டுடலாம். ஆற வச்சு அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். சிக்கனை தாளிச்சிடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ சீரகம் போட்டுடலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கருவேப்பில்லை. இப்போ 4 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். இப்போ இந்த பூண்டு போட்டுடலாம். இப்போ 1 கப் வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். இப்போ சிக்கனை போட்டுடலாம். சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிக்கன் நல்லா வதங்கிருச்சுமா. இப்போ இந்த சிக்கன் மசாலா போட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சிடலாமா. 10 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் நம்ம புளிச்சக்கீரை சேர்த்துடலாம். என்னடா அது புளிச்சக்கீரை போய் சிக்கனில் சேர்க்குறாங்களேன்னு நினைக்காதீங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். மீண்டும் மீண்டும் அதை நீங்கள் செஞ்சு சாப்பிடுவீங்க. வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த அரைச்ச பேஸ்ட்டை இப்போ சிக்கனோட சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அப்புறம் எடுத்துடலாம். கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கலாம். இப்போ சிக்கன் ரெடி ஆச்சுமா. இப்போ பாத்திரத்தில் எடுத்து வச்சு பார்த்துடலாம். சிக்கன் ரொம்பவே நல்லா வந்திருக்குதுமா. இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. புளிச்சக்கீரை கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேம்மா. நன்றி, வணக்கம்.